கொஞ்ச நேரம் பேசுவோம். நான் போன ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு இயேசு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பத்தி நான் பேசினேன். அது ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு வசனம் சொல்லுது. அப்போ அதிகமா நம்ம வந்து வசனம் மேல நம்ம அதிகமா நம்ம அவங்களோட ஃபெய்த் வந்து we must put in the word of God. அப்போ அந்த ரத்தத்தை கண்டி நான் கடந்து செல்வேன். அழிக்கும் வாதே பூனாரத்தில் அணுகாங்க. இப்போ சிங்கப்பூர்ல வந்து 2 ஜாக் கொடுத்துட்டாங்க. 2 ஜாக் கொடுத்தா நல்லா எடுத்துனாங்க. இப்போ வந்து ரிலாக்ஸ் சிங்கப்பூர் அரசாங்கம் பயப்படுறாங்க. இன்னும் 2 ஜாக் கொடுத்து அவங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு. அப்போ நம்ம நம்பிக்கை வந்து இன்ஜெக்ஷன்ல இருக்கக்கூடாது. நம்ம நம்பிக்கை வந்து கடவுள் மேல நம்ம வைப்போம். அப்போ நீங்க அது நம்ம கடவுள் மேல கடவுள் அவங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்க கடவுள் வசனம் பிரகாரம் நீங்க ஜீவிக்கணும். அப்போ மன்னிக்காம இருந்துச்சுன்னா நீங்க அவங்க பரிசுத்தம் இல்லை அவங்க வாழ்க்கையில. சரிங்களா? உங்க யாரை நீங்க மன்னிக்காம இருந்தா அப்போ கடவுள் உங்களுக்கு மன்னிக்க மாட்டாரு. அப்போ நீங்க ரத்தத்தை விசுவாசிக்கலாம். வசனம் சொல்லுது சத்தியத்தை அறிவு பெருகி நீ மனப்பூர்வம் நீங்க பாவம் செய்தா ரத்தத்தில வல்லமை இல்லை. அப்போ நீ மனப்பூர்வம் பாவம் செய்யலாம், இஷ்டப்பிரகாரம் செய்வே. அந்த ரத்தம் மேல உங்களுக்கு வல்லமை கிடைக்காது. There will be no power in the blood of Christ. So always live that pure conscious. நம்ம மனசாட்சிக்கு விரோதமா நம்ம பாவம் செய்யக்கூடாது. இப்போ வசனம் சொல்லுது blessed is the pure in heart, they will see God. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசனம். எவ்வளவு நீங்க சுத்தமா ஜீவிங்க, கடவுள் மேல் நம்பிக்கை வைங்க, அப்பதான் நம்ம செய்ய முடியும். ஓகே, சரிங்களா? இன்னைக்கு வந்து தொடர்ந்து நம்ம வசனத்துக்கு நம்ம போவோம். மறுபடி மத்தேயு புஸ்தகம் 24வது அதிகாரத்துக்கு நம்ம திரும்புவோம். Book of Matthew chapter 24. ஓகே, 24வது வசனம் அதிகாரத்துக்கு நம்ம போவோம். ஓகே, 3வது வசனம் கடைசி பாகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சீசர்கள் ஆண்டவர்கிட்ட அடியாளம் கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன கேட்டாங்கன்னா, உம்முடைய வருகைக்கு உலகத்திலே முடிவுக்கு அடியாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சில காரியங்கள், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அடையாளம். These are the signs of Jesus coming. அப்போ நீங்க எப்படி இருக்கணும்னா நீங்க ஆயத்தமா இருக்கணும். அப்போ கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, அப்புறம் வேற என்ன, இதெல்லாம் வந்து யுத்தங்கள், இதெல்லாம் வந்து ஒரு சைன். அப்போ முடிவு இன்னும் வரல. ஓகே, அப்போ இன்னைக்கு வந்து அது அப்போ ரத்தம் பத்தி பேசினேன், அடையாளம் பத்தி பேசினேன். அப்போ இன்னைக்கு வந்து 24வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் 4 and 4 and 5. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஓகே, ஒருவனும் உங்களை வஞ்சாது இருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள். ஓகே, 5 ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஓகே, நம்ம ஜெபிப்போம். பிதாவே, இந்த ஜீவனுள்ள வசனத்தை அப்பா நீ ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வசனம் மூலமா ஒவ்வொரு பேரையும் நீ பேசி பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்று ஜெபிக்கிறேன். ஆமென். இதுல வந்து 2 வசனத்தை நம்ம படிச்சோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேக மந்தி என் நாமத்தை தரித்துக் கொண்டு
நானே கிறிஸ்து சொல்லி, அப்போ ரெண்டு காரியத்தை, ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறாரு. ஜனங்கள் உங்களை வந்து வஞ்சிக்க கூடாது. கடைசி நாட்டில் ஜனங்கள் உங்களை வந்து வஞ்சிப்பாங்க. என்னன்னா, இயேசு சீக்கிரமா வர போறாரு. நீங்க ஒரு 40-50 வருஷத்துக்கு 50 இயர்ஸ் பேக் நீங்க உயிரோட எடுத்தா நீங்க கேள்விப்பீங்க. இயேசு ஒரு இடத்துக்கு கோரியா தேசத்துல வந்து ஒரு பாஸ்டர் சொன்னாரு, கோரியா தேசம் அந்த இடத்துக்கு இயேசு வர போறாருன்னு எல்லாரும் வீடு காடி எல்லாம் வித்துட்டு எல்லாரும் அங்க போய் என்ன செஞ்சாங்க, காத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த டைம் வரும்போது இயேசு வரவே இல்லை, சரிங்களா? அப்போ அநேக பேர் நம்ம சொல்றாங்க இயேசு வர போறாரு. ஆனா நீங்க என்ன செய்யணும், அவங்களே நீங்க என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. ஒன்லி நீங்க விசுவாசிக்க வேண்டியது தேவ வசனம் தான். உங்களுக்கு யாருக்கு தெரியாது ரகசியம், ஈவன் பிதாவே தெரியாது. Nobody knows secret coming of Jesus. ஆனா நீங்க நான் எப்படி இருக்கணுமா, ஆயத்தமா இருக்கணும். ராத்திரியில தூங்கும் போது ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, நாளைக்கு நான் உயிரோட இருப்பேன்னு ஆண்டவர் தெரியல. ஆண்டவரே, நீ ராத்திரியில நீ வந்தா என்னை ஏதாவது பாவம் செஞ்சிட நீ மன்னிச்சிடு ஆண்டவரே. நம்ம ராத்திரியில படுக்கும் போது நம்ம வந்து ஆயுதத்தோட படுக்கணும். யாரை மன்னிக்க முடியாதுன்னா மன்னிச்சுட்டு. ஏன்னா திடீர்னு சில பேர் ராத்திரி இறந்து போறாங்க. என் சொந்தக்காரப்புல அவர் போய் தூங்க சொன்னாரு, நான் போய் தூங்க போறேன் மன்னிக்கிறேன்னு சொல்லி போய் தூங்கினாரு. அப்போ என்னமோ வாங்கினாங்க. அப்போ ஃப்ரீஜில் எந்த இடத்துல வைக்கிறீங்க போய் தேடினாங்க. அப்போ போய் எழுப்பும் போது அவர் அங்க இல்லை, இறந்துட்டாரு சிங்கப்பூர். அப்போ you have to prepare any time God calls you, you have to go. அப்போ இது வந்து மறுபடியும் படிக்கிற கேளுங்க. உங்களை இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு கள்ள தீர்க்கதரிசி. இவன் வந்து யாரு, இவங்க யாரு, who are these people? இங்க நான் தான் இயேசு சொல்லி இவங்க யாரு? இவங்க வந்து நீங்க திமோத்தி புஸ்தகம் First Timothy chapter 4 திரும்புங்க. 4 4வது அதிகாரம் 1வது வசனம். 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆகிலோ ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசுவாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ இவங்க யாரு? இவங்க வந்து ஒரு காலத்துல ஆண்டவருக்குள்ள இருந்தாங்க, சரிங்களா? இவங்க வந்து யாரு? இவங்க வந்து கிறிஸ்தவர்கள். இப்ப வந்து உங்களை வஞ்சிக்கிறதுக்கு வந்து பரிகாசக்காரங்களா வருவாங்க. சொல்லும் போது ஒரு அவிசுவாசி வந்து உங்களை பேச முடியாது, விசுவாசி தான் வருவாங்க. ஆனா ஒரு காலத்துல இவங்க ஆண்டவருக்குள்ள இருந்தாங்க. அப்போ இப்போ என்னன்னா, அவங்க இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு ஆண்டவர் அவங்கள உள்ளத்துல பேசி 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 அவங்களோட மனசாட்சி என்னாச்சு, மனசாட்சி seared with hot iron. seared with hot ironனா, நீங்க ஒரு இடத்துல நீங்க சுடப்பட்டிருந்தா அந்த இடத்துல நீங்க ஏதாச்சும் அப்படியே உங்களுக்கு சூடு சொன்ன வர்றாது. அப்போ உங்க மனசாட்சி தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பேதுரு பேசும்போது மனசாட்சி, பேதுரு பேச பிறகு அவங்களுக்கு மனசாட்சி என்ன நடந்துச்சு, குத்தப்பட்டது. அப்போ இவருக்கு மனசாட்சி இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஆண்டவர் பேசி 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 மனசாட்சி சுற்றலாச்சு. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா பிசாசோட போதனையில போயிட்டாங்க, தவறான போதனை. அப்போ இது எது குறிக்குதுன்னா, எங்களுடைய தலைப்பு வந்து
the traditions of men. Traditions of men na மார்க் புத்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனம். Traditions. தேவ வசனத்தை அவங்க விசுவாசிக்காம they go to மனுஷனுடைய போதனை. Traditions. இங்கிலீஷ்ல சொல்றது man tradition. ஓகே, என்ன பாருங்க, படிங்க, என்ன சொல்லுது? நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்களும் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னார். ஓகே, அப்போ நீங்க என்ன செஞ்சாங்கன்னா தேவ வசனத்தை அவங்க நம்பிக்காம மனுஷனுடைய போதனையில அவங்க நம்பிக்கை வைத்தாங்க. அப்போ மனுஷனுடைய போதனை என்னன்னா, ஐயா நீ 2வது வசனத்தை படியா. இதுக்கு போக மாத்த போயிடுவாங்க. தீமோத்தி புஸ்தகத்துக்கு போயிடுவாங்க. Timothy chapter 4 verse 2. Timothy chapter 2 verse 2. verse 2. 4:2. விவாதம் பண்ணாது இருக்கவோ. ஓகே, 2வது என்ன மனுஷனோட ட்ரெடிஷன்ஸ், விவாதம் பண்ணக்கூடாது. ஆனா கடவுள் சொல்லிருக்கு 1:17-18 மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்ல. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா against God வந்து அவங்க மனுஷனோட போதனை கொண்டு வர்றாங்க. அப்போ அநேக சபைக்கு தெரியுமா கல்யாணம் பண்ணக்கூடாது சபை? எத்தனை சபை உங்களுக்கு தெரியும்? 2 சபை எனக்கு தெரியும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா அவங்க என்ன மனுஷனோட போதனை. ஆனா கடவுளோட போதனை சொல்லப்படும் நீ கல்யாணம் பண்ணணும், தனியா இருப்பது நல்லது இல்லை, கல்யாணம் பண்ணணும் நீங்க. ஆனா இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணாம இருந்தா நல்ல ஊழியம் செய்யலாம் மனுஷனுடைய இதெல்லாம் திங்கிங். அப்போ அப்போ ஒரு சபையில சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க மருந்து சாப்பிடக்கூடாது. மருந்து சாப்பிட்டா நீங்க செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ், நீங்க விசுவாசத்துல ஜீவிக்கணும். இது வந்து மனுஷனோட போதனை. அப்போ இதெல்லாம் வந்து மனுஷனோட போதனை வந்து 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 அப்போ இப்போ வந்து மனுஷன் வந்து இப்போ கிறிஸ்டியானிட்டி ஒரு மதம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மதம் தான், வேற ஒன்றும் இல்லை, ஒரு மதம் தான். எல்லாம் மதம் என்ன வசனத்துல ஒரு வல்லமை இல்லாம போகுதுன்னா மனுஷன் வந்து அவங்க வந்து மனுஷனோட போதனை. அடுத்த வசனம் படியா. விசுவாசிகளோ சத்தியத்தை அறிந்தவர்களாகவோ சோஸ்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பாத்திரங்கள் விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். 2வது வந்து சாப்பாடு, சில சாப்பாடு. இப்ப வந்து ஒரு குரூப் இருக்கிறாங்க, ஈஸ்டருக்கு வந்து சாப்பிட கவுச்சு சாப்பிட மாட்டாங்க அவங்க தனியா. எதுக்கு யார் செய்யறாங்கன்னு போய் கேளுங்க, தெரியாது. கவுச்சி சாப்பிட மாட்டேன் 40 நாளே உபவாசம் இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அவங்க போய் கேளுங்க, தெரியாது. 40 நாள். ஆனா எஸ்தர் வந்து 3 நாள் உபவாசம் எடுத்தாங்க, அநேக பேர் ரட்சிக்கும். அப்ப மனுஷனுடைய போதனை முதலாவது என்ன சாப்பாடு. இப்போ சாப்பாடு இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது. சில பேர் இப்போ வந்து சில பேர் வெஜிடேரியன் ஆயிட்டாங்க. இப்போ வாங்க அந்த சில சாப்பிட்டா கடவுள் பிடிக்காது, அதெல்லாம் ஆடு மாடு சாப்பிட்டா அடுப்பு பிடிக்காது, நம்ம வெஜிடேரியன்ல சாப்பிட்டா கடவுளுக்கு ரொம்ப பெரிய இசி. மனுஷனோட கற்பனை பார்த்தீங்கன்னா ஹவு தே கோ, ஹவு பிசாசு வந்து மனுஷனை வஞ்சிக்கிறாரு. அப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் வந்து. ஆனா வசனம் சொல்லிட்டு அடுத்த வசனம் எப்படியா, தேவன் படைத்தது எல்லாம் நல்லதா இருக்கிறது, சோஸ்திரத்தோட ஏற்றுக்கொள்ளாமல் போகுமாக்கி ஒன்றும் தள்ளப்பட்டதற்கதல்ல. Under the sun you can eat everything. கடவுள் படைத்தது, ஆனா ஜபிச்சிட்டு கேள்வி கேட்காம நீங்க சாப்பிடணும். சில டைம்ல உங்களுக்கு பிடிக்கல நம்ம வாங்கிட்டு, ஆனா இதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம், நம்ம ஃபேமிலி இதெல்லாம் சாப்பிடுறது இல்லை, சாப்பிட்டா நல்ல இல்லை, அப்படியே யூ டோன்ட், அப்படியே நீங்க செய்யக்கூடாது.
அப்போ நீங்க ட்ரெடிஷன்ல போறீங்க. ட்ரெடிஷன் அப்போ ட்ரெடிஷன்ல நீங்க போகும்போது தேவ வசனம் வந்து அந்த பவர் இல்லாம போயிருக்கு. அந்த வசனம் யாரு? அந்த வசனம் தான் கடவுள். சரிங்களா? அந்த வசனம் தான் கடவுள். அப்போ ட்ரெடிஷன், இதான் ட்ரெடிஷன். அப்போ ட்ரெடிஷன் நிறைய பேர் ஒவ்வொரு சபையில, சில சபைக்கு நீங்க போனா யூனிஃபார்ம் எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, எல்லா யூனிஃபார்ம். ஸோ they give more priority to all these things, you know, the traditions. அப்போ நம்ம வந்து இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம வந்து தேவ வசன பிரகாரம் நீங்க ஜீவிக்கிறதா நீங்க கடவுள் ஊழியத்தை நீங்க செய்ய முடியும். போன சண்டே நான் பாருங்க, போன சண்டே நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமாக ஒரு ஊழிய பத்தி நான் பேசினேன். உங்களை கடவுள் வந்து நீங்க கடவுள் தெரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவர் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரு. எதுக்காக? நீங்க ஆத்ம ஆதாயம் செய்யறதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கார். தெரியுமா உங்களுக்கு? 4 காரியத்தை நீங்க செய்யணும். 4 காரியத்தை நீங்க செய்யணும். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 26:18 நம்ம படிச்சா நல்லா இருக்கும். அந்த வசனத்தை யாராவது படிச்ச படிங்க. 26:18 26:18 படிங்க, அது நல்லா இருக்கும். ஓகே, படியா. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையோ பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையோ பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கோ, முதலாவது இருளை விட்டு ஒளிக்கு நீங்க கொண்டு வரணும். அடுத்தது சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்திற்கு கொண்டு வரணும். நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு, கண்களை நீ உட்கார்ந்திருக்கிற யார் வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட் பீட்டர் தெரியுங்களா? நீங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஆண்களை கண்ணு திறக்கணும். அப்புறம் அடுத்தது இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். அவர் உங்களுக்கு அவர்கள் இடத்திற்கு அனுப்புகிறாரு. 30 வருஷம் நம்ம சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனை பேருடைய ஆவிக்குரிய கண்கள் நம்ம திறந்திருக்கிறோம்? இத கேள்வி நீங்க கேட்கணும். கிறிஸ்தவ நம்ம சொல்றோம், அந்நிய பாஷையில பேசுறோம். ஆனா இந்த 4 காரியத்தை நான் செய்யற பாஸ்தா, நான் 10-20 பேரு நான் போய் பேசி அவங்க உங்க கண்ணு திறக்கப்பட்டிருக்கு, இல்லாட்டி நீங்க இருக்க மாட்டீங்க. இங்க கண்ணு திறக்கப்பட்டிருக்கு, ஆவிக்குரிய கண்கள். ஆனா அவங்க கண்கள் திறக்காம நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, போக முடியாம இருக்கீங்க. ஏன்? வாய் நீங்க தான் கேட்கணும். ஏன் நீங்க போகாம இருக்கீங்க? கடவுள் வந்து ஒரு வசனம் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்கள் செய்வாரு, அது மட்டும் இல்ல அதிக காரியங்கள் செய்வாரு. He will do what I did and he will do greater things. செய்யறோமா? Now we are religious people. மதத்தை புரியவா பச்சமா உட்கார்ந்து இருக்கிறோம். 1-2 பாட்டு முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போங்க. So we have to sit down. உட்கார்ந்து நம்ம ஏன் ஆண்டவரே நம்மளால முடியல, நீங்க ஏங்க இருக்கிறீங்க? நீங்க தண்ணி போட்ட ஜபத்துல வேற ஒன்றும் கேட்காதீங்க. ஆண்டவரே ஒரு ஆத்மா நான் சந்திச்சு ஏன் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியல போய் கேளுங்க. ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. பாருங்க, 30 வருஷம் நம்ம மல்லடியா இருக்கோம். மல்லடியா இருக்கும், மல்லடி சபை. அதே 30 பேர் 30 உட்காந்துட்டு போறோம், மல்லடியா இருக்கும். வேற நோ நத்திங். ஆனா நீங்க என்னை தெரிந்து கொள்ளவே, நான் உன்னை தெரிந்து கொண்டு நீங்க அதிகமா கனி கொடுக்கணும். கனி இருக்கா? இல்ல. சோ நம்ம தான் அதிகமா அடுத்த மாசத்துல உட்காந்து நம்ம உட்காந்து ப்ரே பண்ண போறோம். ஆண்டவரே எதனால நம்ம ஆத்மா ஆதாயம் செய்ய முடியாம இருக்கிறோம் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். சரி, அடுத்த காரியத்தை நம்ம போயிடுவாங்க. சரி, இப்போ வந்து கள்ள தீர்க்கதரிசி பத்தி கொஞ்சம் தொடர்ந்து நம்ம தியானிச்சப்போ வந்து
வாங்க நம்ம தொடர்ந்து சரி நம்ம தொடர்ந்து 24 நான் முடிச்சுட்டோம் இல்லை. ஓகே, நான் இப்போ வந்து மத்தேயு புஸ்தகம் தயவு செய்து எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 7வது அதிகாரம் 15 முதல் படிப்போம். 15, 17, 20, 22. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இதை வந்து பாருங்க, இவங்க யாரு? நான் சொல்லிக் கொடுக்கறதில்ல, ஒரு காலத்துல இவங்க ஆண்டுக்குள்ள இருக்காங்க. ஆனா அவங்க தவறான போதனைனால சத்தியத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. இப்போ வந்து சபைக்கு வருவாங்க. எப்படி வருவாங்க? அழகா கிறிஸ்தவ வேஷத்தை போட்டு. ஆனா 15 மறுபடி படியா. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்போ நீங்க அப்ப வந்து ஓநாய் அவர் உள்ள வந்து அவங்க நோக்கம் உங்களே அவங்க சைடு இழுக்கிறதுக்காக அவங்க வருவாங்க. பாருங்க, அவங்க வந்து மற்ற எத்தனை ஆயிரம் அபிசுவாசிகளா இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்களா? கிறிஸ்தவ வீட்டு தான் தேடி வர்றாங்க. அப்போ இவங்க யாரு? பிசாசோட டிசைபிள். ஆனா கிறிஸ்தவ வேஷம் போட்டுட்டு உங்க வீட்டுக்கு வருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்போ நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? 17 படியா. 17 அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். அப்போ பார்த்த உடனே பரிசுத்த ஆவி கூட சொல்லுவாரு, அவன் மூஞ்சி சரியில்லை, நீங்க வீட்டை உள்ள விடாத. அப்போ பரிசுத்த ஆவி கூட நம்ம நெருங்கி இருந்தா பரிசுத்த ஆவி நம்மள என்ன கடைசி அந்த இடத்துக்கு அங்க அவங்க உள்ள விடாத. ஏன்னா அவங்க பேசி உங்க மண்டை கழிடுவாங்க. they can convince you. அழகா பேசி they can convince. அடுத்தது 22 படியா. 22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்புறம் 23. அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை. மூஞ்சி பாருங்க. இவர் வந்து நீங்க ஒரு லாஜிக்கல் क्वेश्चन நீங்க கேட்கலாம். இயேசு நாமத்தினால தான் பிசாசு துரத்துறாரு, இயேசு நாமத்தினால தான் அற்புதம் செய்யறாரு, இயேசு நாமத்தினால தான் அவர் தீர்க்க தரிசனம் கொடுக்குறாரு, இயேசு நாம தான் பாய்க்கிறாரு. ஆனா இயேசு சொல்றாரு உன்னை அறியவில்லை. அப்படி சொல்றாரு? சொல்லுங்க. இதான் நீங்க யோசிக்கணும். பாத்தீங்களா? ஏன் இப்படி செய்யலன்னா, ஒரு கிஃப்ட் கடவுள் கொடுத்துட்டான்னா அவர் எடுக்க மாட்டாருன்னா. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, உங்களுக்கு ஹீலிங் கிஃப்ட் அவர் கொடுத்துருக்கா சிஸ்டர், அவர் எடுக்கவே மாட்டாரு. சரிங்களா? எடுக்க மாட்டார். ஆனா அந்த அற்புதம் பார்த்துட்டு ஐயோ பாஸ்டர் அப்படி என் பத்தி அப்படியே சொன்னாரு, நம்ம என்ன ஐயோ எனக்கு தெரியாது அப்படியே சொல்லிட்டாரு. அந்த தீர்க்க தரிசனம் பார்த்துட்டு அந்த அற்புதம் பார்த்துட்டு தயவு செய்து ஏமாத்தி போகாதீங்க. அவங்க சொல்றாரு நான் அவனை அறியவில்லை, எனக்கு தெரியாது யாருமே. ஆனா ஒரு காலத்துல ஒரு ஆண்டவருக்குள்ள இருந்தாரு, இப்போ வந்து பீசாவோட தூதன். அப்போ உங்க வீட்டுக்கு வர்றது எதுக்காக? உங்களுக்கு நெருப்பு எடுத்து போறதுக்கு வர்றாரு. அப்போ நீங்க தான் அதிகமா நீங்க ஜபிக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க. ஓகே, அப்போ சரி, அப்போ முடிச்சிட்டோமா? சரி, இப்போ யாரு
24 படியா இப்போ 24. ஆகையால் ஆ. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு ஆ. இவைகளின்படி செய்கிறவன் எவனோ ஆ. அவனை கண்களின் மேல் ஆ. தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். சரி, பாத்தீங்களா? அப்போ இன்னைக்கு நான் போதிக்கிற வசனத்தை கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்காருன்னே பார்த்துட்டு இருக்காரு. எப்பவும் இந்த வசனத்தை நீங்க எழுதிட்டு அதே பிரகாரம் நீங்க ஜீவிக்கிறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். இப்ப வசனத்தை கேட்கிறீங்க, எங்க நடக்க போகுதுங்க, ஆனா நீங்க விசுவாசிக்கிறது இல்லை. ஆனா வசனம் வந்து உங்களுக்கு என்ன போதிக்கிற அந்த வசனத்தை நீங்க கேட்டு அதே பிரகாரம் நீங்க ஜீவிக்கும் போது நீங்க உங்க வீடு கண்மேல மேலே கட்டுறீங்க. ரெண்டாவது மனுஷன் என்ன செய்யறாரு? அந்த கீழே கொஞ்சம் போயிடுறியா? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு புத்தி இல்லாதவன் ஒரு புத்தி உள்ளவர். அப்போ ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் வசனத்தை அப்படியே நம் புருஷ நம்பி வசன பிரகாரம் ஜீவிக்கிறாங்க. ஒரு கூட்டம் சும்மா கேட்டுட்டு அப்படியே போறாங்க. அவர் வந்து மண்ணு மேல கட்டுறாங்க, ஒரு ஆள் வந்து கண்மேல மேல கட்டுறாங்க. இன்னைக்கு கடைசியாக யோபு பத்தி கொஞ்ச நேரம் நம்ம தியானிச்சு ஒரு கல்யாண விஷயம் பேசி முடிக்க போறாங்க. யோபு புஸ்தகத்துக்கு நம்ம வாங்க போவோம். யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 20, 21, 22. 1வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கிங்களா? நீங்க படியா படி. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தலையிலே விழுந்து பணிந்து 21 நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். நான் இப்ப வந்து ரெண்டு கூட்டம் நான் சொல்லல. யோபு வந்து திடீர்னு என்னாச்சு அவங்களோட சொத்து எல்லாம் என்னாச்சு, கோயில் காத்து அடிச்சு அந்த சொத்து அவங்களோட வீடு எல்லாமே போயிடுச்சு. ரெண்டாவது வந்து அவங்க 10 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. அப்போ யோபு வந்து பாருங்க, இவர் தான் வீடு கண்மேல மேல கட்டுறாரு. நீங்க அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பீங்க? ஐயோ போயிடுச்சு. ஆனா அவர் சொல்றாரு, இதெல்லாம் வந்து நிர்வாணியா வந்த, ஆனா கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்துக்கொண்டாரு. அவரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்து என்ன சொன்னாரு? அவரு கடவுளை சபையில வந்து கடவுளை துதிச்சாரு. இப்படிதான் அவங்க வீடு கண்மலை மேலே அவர் கட்டுக்கிறார். பாருங்க, அவங்களோட பிசாசு நினைச்சாரு இப்படி செஞ்சா கட்டாயம் அவரு சபிப்பாரு சொல்லி பிசாசு திட்டம் வச்சிருந்தாரு. ஆனா அவர் அன்பு வந்து சொத்து மேல, அவங்களுடைய பிள்ளைங்கள் மேல, மணி மேல இல்லை. 100% அவர் கடவுள் மேல அவர் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். அப்போ இதுதான் ஒரு என்ன சொல்லுவாங்க, நீதிமான். இதுதான் ஒரு கிறிஸ்தவனோட சாட்சி. பாருங்க, நீங்க நான் இருந்தா கதறி 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 வீடு போயிடுச்சு, காடி போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, நான் எங்க படுக்க போறேன்னு நம்ம எல்லாரும் ஆளுநர். பட் ஒரு நல்ல பாடத்தை இவர்கிட்ட நம்ம காலம் வருது. நம்ம சுனாமி ஒன்று அடிக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள்லாம் அநேகமா இருக்கும். நீதிமான் சுனாமி ஒன்று நம்ம வாழ்க்கையில
அடிக்கிற வருது. உங்களை சோதிச்சு பார்ப்பாரு. நீ எவ்வளோ கடவுளை நேசிக்கிற, நீ கடவுளுக்கு எவ்வளோ உண்மையா இருக்கிற, நீ பொருள் அதிகமா நேசிக்கிறியா, உங்க பிள்ளைகள் அதிகமா நேசிக்கிறியா, நீ கடவுளை நேசிக்கிற, கடவுள் வந்து நம்ம சோதிச்சு பார்ப்பார். ஆனா யோபு வந்து 100% உண்மையா இருந்தார். அவர் 3 காரியத்தை ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரப்படுற புருஷ மனைவி பத்திங்க. அப்போ யோபு புஸ்தகம் 19:25 சொல்லப்பட்டிருக்கு, என் மேய்ப்பர் உயிரோட இருக்கிறாரு. பாத்தீங்களா, அவர் கான்பிடன்ஸ் சொல்றாரு. அவர் my redeemer is living. பாத்தீங்களா, அவர் இப்ப வந்து இயேசு நம்ம பார்க்க கேள்விப்பட்டிருக்கோம், பார்க்கிறோம் நிலக்காணி இயேசு. ஆனா பழைய ஏற்பாடுல யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோட இருக்கான, எதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன். 2வது எழுதி கொள்ளுங்க, யோபு 13:15 அவர் என்னை கொன்று விட்டா கூட அவர் மேல் நான் நம்பிக்கை, பாருங்க நம்பிக்கை எங்க போகுது, அவர் நம்பிக்கை. அவ்வளோ நடந்த பிறகு நீங்க கடவுள்கிட்ட போவீங்களா? சில பேர் கடவுள் தான் செஞ்சிருக்கிறாரு, ஆனா போவீங்களா? ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்னை கொன்று விட்டா கூட அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அப்போ கடைசியாக வாங்க, யோபு புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு போவாங்க. இது முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒரு நல்ல ஒரு தாட் காலையில கடவுள் கொடுத்தாரு. ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. யோபு புஸ்தகம் 2வது அதிகாரம். ஓகே, 2வது அதிகாரம் 9, 10, 11 படி. 2 வசனத்தை படியா. 9, 10. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். 10. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதவியினால் பாவம் செய்யவில்லை. பாத்தீங்களா, ஒரு விசுவாசி கூட சாட்சி எவ்வளவு முக்கியம். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். யோபுவோட மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, ரட்சிக்கப்படலையா? புக்க பார்த்து சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, ரட்சிக்கப்படலையா? கேள்வி சிக்கலான கேள்வி. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ரட்சிக்கப்படலையா? சரி, ரட்சிக்கப்படல கை தூக்குங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கா கை தூக்குங்க. அவங்க ரட்சிக்கப்படல. ஏன் ரட்சிக்கப்படலன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா கடவுளை சகிக்க மாட்டீங்க. Understand, Nicholas? If you are saved, you will never curse God. You will never curse God. இவங்க வந்து பாருங்க, இவங்க ரட்சிக்கப்படாத ஒரு மனைவி. ஒரு சமயம் அவர் பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. யாரு? யோபு. அந்த சூழ்நிலை அப்படி போன பிறகு அவர் சொன்னாரு, ஏன் ஜோபு, கடவுள் நீ நம்பி வச்சிருக்கிற, சபிச்சுட்டு சாவு. ஆனா ஒரு காரியம் தெரியுங்களா, அநேக புருஷ மனிதன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சரியா வேலை செய்ய மாட்டாரு, விட்டுட்டு 2வது கல்யாணம் பண்றான். இவர் சரியா சம்பாதிக்க கொடுக்க மாட்டாரு சொல்லிட்டு 2வது கல்யாணம் பண்ணிருக்கார். ஆனா யோபு கூட சாட்சி என்ன சாட்சி தெரியுங்களா? அவர் என்னை கொண்டு விட கூட அவர் நம்பிக்கை இருக்கு. கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்து கொடுத்தாரு. இதெல்லாம் சாட்சி பார்த்துட்டு மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க. புருஷனோட சாட்சி பார்த்துட்டு அவங்க ஒரு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன்.
ஏன்னா யோபு மனைவி விட்டுட்டு போயிருக்க, நீ கடவுள் சபிக்க சொல்ற, நீ எனக்கு வாண்டான்னு விட்டுட்டு போயிருக்க. ஆனா அவங்க சாட்சி கொண்டு வந்துட்டு மனைவியே என்ன செஞ்சாங்க, மனைவியை வச்சுக்கொண்டாங்க. 42வது வசனத்துக்கு நாம போவோம். 42வது வசனம் 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம் 2 தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தொருளினார். பாத்தீங்களா? பாருங்க, உண்மையா யோபுவோட வாழ்க்கை வந்து நம்ம ஒரு உதாரணம் வாழ்க்கை. இப்படிதான் யோபு கடைசி நாள் எப்படி ஜீவித்தாரோ நம்ம ஜீவித்தா. சில பேரு நம்ம ஃபேமிலியே சில பேர் நம்மளை பார்த்து ரசிக்கப்படுவோம். நம்ம ரசிக்கப்படாம இருந்தா அவங்க ரசிக்கப்படாம இருக்கலாம். ஆனா மனைவி யோபுவோட சாட்சி அவ்வளோ எல்லாமே போச்சு. அவர் நம்பிக்கை கடவுள். ஆனா என் புருஷன் வந்து ஒரு உண்மையான கடவுள் தான் சேமிக்கிறாரு, நான் உண்மையில பின்பற்றுறாங்க. பின்பற்ற பிறகு ஆண்டவர் கடைசியில் எப்படி ஆசைப்பட்டுருக்கலாம், எல்லாம் 10 மணிக்கு டபுள். ஆனா ஒரே மனைவி, ஆனா 10 பிள்ளை கடவுள் கொடுத்தாங்க. அப்போ உங்க சாட்சி தாங்க. உங்க பிரசவ கேட்டு ரசிக்கப்பட மாட்டாங்க. உங்க சாட்சி தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ புருஷ மனைவி பார்த்தீங்கன்னா அநேக பிரிஞ்சு போறாங்க. சரி, பூரண புருஷன் உங்களுக்கு கிடைக்குமா? எங்கேயாவது பூரண மனைவி உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்கும்? அநேக மனைவி மேலே கோழையா இருக்கும், அநேக மேல புருஷன். ஆனா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப மேல இருந்தா உங்க புருஷன் தெரியுங்க. புருஷன்மார்களே, நீங்க மனைவி கொஞ்சம் வீட்டா இருக்கணும், மனைவிக்கு நீங்க தெரியுங்க. அப்போ உங்க சாட்சி பார்த்தீங்கன்னா அவங்க ரசிப்புகள் வருவாங்க. ஆனா பிரிதனே, புருஷ மனைவிக்குள்ள பிரிதனே வரவே கூடாது. ஏன்னா நோ பர்ஃபெக்ட் மேரேஜ் இன் தி வேர்ல்ட். யோபு வாழ்க்கையில நம்ம ஒரு நல்ல சாட்சியை பார்க்கணும். யோபு அவ்வளோ சாட்சினால மனைவி ரசிக்கப்பட்டாங்க, குடும்பமா நல்லா இருக்காங்க, சரிங்களா? அதனால எல்லாம் married people think, when you think of divorce, no. எப்படியாவது நம்ம ரிகான்சைல் பண்ணோன்னே நீங்க ரிகான்ஸ் பண்ணுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால கூடி தேவன் நோக்கி நம்ம நடிச்சோம். கடவுளுக்கு நல்ல கடவுள் நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு. யோபுவோட சாட்சி எப்படி ஜீவிச்சாரோ அதே போல நீங்க நானே ஆண்டவருக்காக ஜீவிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.